கேப்பாபில விமானப்படை தளத்துக்குள் தனிமைப்படுத்தப்பட்ட ரோஹிங்கியா அகதிகள் 115 பேர். இந்த அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் என இன்று முல்லைத்தீவில் ஆர்ப்பாட்டம் கவனஈர்ப்பு ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான முல்லைத்தீவு மாவட்டத்தின் செய்திகளை இன்றைய பார்வையில் நாங்கள் தருகின்றோம். அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரை பகுதியில் கரையொதுங்கிய அகதிகள் தஞ்சம் கோரி கரை வந்த ரோஹிங்கியா அகதிகள் 115 பேர் தற்போது கேப்பாபிலவு விமானப்படை தளத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு தொடர்புகளும் அற்ற நிலையில் இந்த அகதிகள் இவ்வாறு கேப்பாபிலவு விமானப்படை தளத்துக்குள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த அகதிகளில் 2 பேர் இன்று வயிற்று வலி காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை இந்த அகதிகளுக்கான ஏனைய சில உதவிகளை இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினர் மற்றும் சுகாதார பிரிவினர் மேற்கொண்டிருக்கிறதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த அகதிகள் ஏன் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள்? அகதிகளை சரியான முறையில் பராமரித்தால் ஏனைய நாடுகளில் இருந்தும் இலங்கைக்கு அகதிகள் வருகை அதிகரித்து காணப்படும் என இலங்கை அரசாங்கத்தான் பேசுபொருளாக காணப்பட்டு வரும் நிலையில் இந்த அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் என்பதை வலியுறுத்தி இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் ஒரு கவன ஈர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கடல் எல்லைக்குள் அந்த அகதிகள் வந்தபடியால் அவர்களை கேப்பாபிலவு விமானப்படை தளத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் விமானப்படை தளத்தில் தடுத்து வைத்திருக்கின்றார்களோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அதாவது இலங்கை ஆனது ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு அங்கத்துவ நாடாகும். எனவே ஐக்கிய நாடுகள் சபையின் கொள்கைகளுக்கு மதிப்பளிக்கும் கடப்பாடு உண்டு. அவ்வாறான சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள், மனித உரிமை சட்டங்கள், சர்வதேச வழக்காட்சி சட்டங்கள் ஆகியவற்றுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் கடைப்பாட்டையும் கொண்டுள்ள நாடு இதாகும். இந்த வகையில் இந்த ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் என்பதையும் தற்போது இந்த அகதிகளை சர்வதேச அகதிகள் சட்டத்துக்கு அமைவாக நடத்த வேண்டும் என்பதை இவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அடிப்படையில் அரசாங்கத்திடம் கோரி நிற்பதுடன் ஐக்கிய நாடுகள் சபையின் ஒத்துழைப்பை பெறுமாறும் இந்த அகதிகளுக்கு அகதி அந்தஸ்து வழங்கும் தகமையுடைய நாடுகளிடம் அந்த நாடுகளின் அகதி அந்தஸ்து வழங்குவது குறித்து கலந்துரையாடலை மேற்கொள்ள இன்று நாங்கள் வடகிழக்கில் இருக்கின்ற சிவில் சமூகங்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூக உறுப்பினர்கள், மீனவர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என பலர் இங்கே நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம். நாங்கள் இன்று ஒன்று கூடி இந்த இலங்கை அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியை சொல்வதற்காக, அதாவது இலங்கையில் பல்வேறு காலங்களில் அகதிகள் அந்தஸ்து கோரி வந்திருக்கிறார்கள், அகதிகளாக வந்திருக்கிறார்கள். 2008ஆம் ஆண்டு, 2013ஆம் ஆண்டு, 2017ஆம் ஆண்டு, 2022ஆம் ஆண்டு, அண்மையில் 2024ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 19ஆம் தேதி எங்களுடைய முல்லைத்தீவு கடற்பரப்பில் இந்த அகதிகள் எங்களுடைய ரோஹிங்கியா அகதிகள் வந்து கரையொதுங்கி இருக்கின்றார்கள். இப்போ அவர்கள் வந்து தற்போது கடற்படையினால் திருவோணமலை கொண்டு சென்று மீண்டும் முல்லைத்தீவு விமானப்படை தளத்தில் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் தற்போது ஊடகங்களில் பல்வேறு செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதாவது அங்கு இருந்து வருகை தந்தவர்களை மீண்டும் மியான்மருக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக நாங்கள் பொதுவழி ஊடகங்களிலே அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இங்கு கூடியிருக்கும் சிவில் சமூகங்கள் மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் முன்வைக்கும் இலங்கை வந்து யுஎன்னுடன் அல்லது ஜெனீவா சாசனங்களுடன் மேற்கொண்டு இருக்கின்ற உடன்படிக்கைக்கு அமைவாக மனித குலத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் அதே நாட்டுக்கு அனுப்புவது ஒரு பொருத்தமற்றதும் அவர்களுடைய உயிர் ஆபத்தை மேலும் அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகளாக அமையக்கூடும். ஆகவே இலங்கையை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பங்கேற்போடு அதற்கு பொருத்தமான மனிதாபிமானம் நிறைந்த நாடுகளில் அவர்களை மீள குடியேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே வேளையில் இலங்கையானது ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடோ அல்லது பணக்கார நாடோ அல்ல, வரும் அகதிகள் அனைவரையும் தங்க வைத்து அவர்களை பராமரிப்பதற்கு. ஆகவே இந்த காலப்பகுதியில் நாங்கள் ஒரு சிவில் சமூகங்களாக சொல்லக்கூடிய செய்தி, அவர்களை உரிய இடங்களுக்கு யுஎன்னுடைய தலையீடோடு அந்த மக்களை மீளவும் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். அவர்களுக்கான உயிர் ஆபத்துக்களை தவிர்ப்பதற்கான ஒரு விசேட இதாக இருக்கும். ஆகவே இலங்கையானது சர்வதேச சட்டங்களை, நியமங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் முகமாக ஒரே செய்தியாக நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினுடைய சிவில் சமூகங்கள் மற்றும் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக ஒரே செய்தியை இலங்கை அரசுக்கும் அதே நேரத்தினுடைய இலங்கை வதிவிட பிரதிநிதி யுஎனுக்கும் அதே போல இலங்கையினுடைய பிரதமர் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய மனித உரிமை ஆணைக்குழுக்கும் எங்களால் இந்த மகஜரினை அனுப்பி வைக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த நடவடிக்கையை
இலங்கை அரசும் சர்வதேசமும் இந்த அகதிகளுக்கான மனிதாபிமான பணியை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.